ஹாய் ஹலோ மக்களே! நான் உங்கள் எஃப்எம் தமிழா. இன்னைக்கு திங்கட்கிழமை. ஸோ பிக் பாஸோட வழக்கமான சம்பிரதாயம் நாமினேஷன் பண்றதுக்கான எவிக்ஷனுக்கான நாமினேஷன் இன்றைக்கு நடக்கும். ஸோ தட் இன்னைக்கு வந்து பல பேர் பல காரணங்கள் சொன்னாங்க. ஸோ தட் அதில வந்துட்டு மொத்தமா இந்த முறை 12 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்கணும். அதிலேயும் வந்து இந்த 12 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா, வியானா, பாரு, விக்ரம், அமித், ரம்யா, கமருதீன், எஃப்ஜே, கனி, அரோரா இந்த 12 பேரையும் வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்கிறார். ஸோ தட் இந்த இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் வராமலும் விட்டுருக்கேன். இந்த இதில நாமினேஷன்ல வந்து கொஞ்சம் பேர் எஸ்கேப் ஆயிட்டேன். மற்றும்படி ஸோ காய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 12 பேர்ல இந்த முறை யாரு வெளில போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த முறை யாரு கட்டாயம் வெளில போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு நீங்க சொல்லுங்க. சொல்லப்போனா பாருலாம் இந்த டைம் போக மாட்டாங்க. பாரு பயங்கரமா பயங்கரமா எங்களுக்கு கன்டென்ட் குடுக்குறதே பாரு இருந்தா தான். சாண்ட்ராவுக்கு இந்த முறை வந்துட்டு அன்அஃபிஷியல் வோட்டிங்ல வந்துட்டு ரொம்பவே கீழ இருக்கிறாங்க. சாண்ட்ரா அந்த செயற்பாடு வந்து மக்களுக்கு பெருசா பிடிக்காதபடி அன்அஃபிஷியல் வோட்டிங்ல வந்து இந்த முறை பயங்கர கீழ அவங்க இருக்கிறாங்க. ரம்யாவ விடவே கீழ இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ தட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல வந்து இந்த முறை யார் வெளில போறாங்க? நீங்க உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ காய்ஸ்.